துபாய் மற்றும் மலேசியாவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4.2 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கம் பறிமுதல். 4 பேரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. கோவையில் லாரியில் ஏற்றிச் செல்லப்பட்ட இரும்பு குண்டு நடுரோட்டில் உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் சேதங்கள் தவிர்ப்பு. கர்நாடகாவில் 3 மாதங்களாக மக்களை வீதியில் வைத்திருந்த சிறுத்தை. ராமசாகர் கிராமத்தில் உள்ள பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் சிறுத்தை சிக்கியது. வருங்காலங்களில் நடத்தப்படும் கலை நிகழ்ச்சிகளை குறவன் குரத்தி ஆட்டம் என பெயரிட்டு அழைக்கக்கூடாது. தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் அறிவுறுத்தல். விரிவுரையாளர்கள் நியமனம் குறித்து விரைவில் தமிழக முதல்வர் அறிவிப்பை வெளியிடுவார். கல்லூரிகளில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை பல்வேறு இடங்களில் இருக்கும் நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் தகவல். தமிழகத்தில் பல்வேறு முதன்மை கல்வி அலுவலர்கள் பணியிட மாற்றம். பள்ளி கல்வித்துறை உத்தரவு. பதினேழாம் தேதி முதல் அதிமுக தொடக்க விழா பொதுக்கூட்டங்கள் நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஹரியானாவில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? நாளை நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். சென்னையில் விமானப்படை சாகச நிகழ்வு நடைபெறும் 6ஆம் தேதியில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும். போக்குவரத்து துறை அறிவிப்பு. அதிமுக ஆட்சியில்தான் டெங்கு உயிரிழப்புகள் அதிகம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. மதுரையில் சூறை காற்றுடன் பெய்த கனமழை. மரங்கள் முறிந்து விழுந்ததில் மாவட்ட ஆட்சியர் வளாக கட்டிடம் இடிந்து சேதம். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகளில் தட்டுப்பாடு உள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மத்திய அரசின் வக்ஃபு சட்ட திருத்தம் 2024க்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக இஸ்லாமியர் உறவு தேர்தல் காலத்து உறவு அல்ல. திருச்சி சிவா பேச்சு. மைசூரு தசரா ஊர்வலத்தில் மிரண்டு ஓடிய யானையால் பரபரப்பு. தசரா ஊர்வலத்திற்காக யானையை அழைத்துச் சென்றபோது மிரண்டு ஓடியதால் மக்கள் அதிர்ச்சி. சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே பயங்கர மோதல். 30 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படை தரப்பில் தகவல். உலகின் பணக்காரர்கள் பட்டியலில் மார்க் ஜூகர்பர்க் 2வது இடத்திற்கு முன்னேற்றம். டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் $50 பில்லியன் முதலிடத்தில் நீடிக்கிறார். தெலங்கானாவில் நடிகை பிரியங்கா மோகன் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மேடை திடீரென சரிந்து விழுந்து விபத்து. பாரம் தாங்காமல் மேடை சரிந்து விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக அசம்பாவிதங்கள் தவிர்ப்பு. நியூசிலாந்துக்கு எதிரான மகளிர் T20 உலகக்கோப்பை லீக் போட்டி. இந்திய அணிக்கு 161 ரன்கள் இலக்கு.